அமைதியான சூழல் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் RSS மற்றும் பாஜகவுக்கு அது பிடிக்காது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் வயது முதிர்ந்த பெற்றோர் 20 பேருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை 5000 ரூபாய் வழங்கி சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினார். பின்னர் சத்தியம் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி அளித்த அவர், தமிழகத்தில் கலவரத்தை தூண்டிவிட்டு மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க பாஜக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் நேரு பிரதமராக இருந்தபோது எந்தெந்த மாநிலங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டுமோ அவர்கள் எடுத்துக் கொள்ளலாம் என தன்னாட்சி சுதந்திரம் அளித்ததை சுட்டிக்காட்டினார். மேலும் ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது நவோதயா பள்ளிகள் கொண்டுவரப்பட்டதாகவும் அதை அப்போதைய தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னவுடன் அதற்கு மதிப்பளிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அமைதியான சூழல் இருந்தால் எந்த மாநிலத்திலும் பாஜகவுக்கும் RSSக்கும் பிடிக்காது. அமைதியை சீர்குலைக்க வேண்டும், மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க வேண்டும். இதுதான் பாஜக RSS உடைய அஜெண்டா. தமிழ்நாடு அமைதி பூங்காவாக, அமைதி மாநிலமாக இருக்கிறது. ஏதாவது கலவரத்தை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கலாமா, மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கலாமா என்பதுதான் பாஜகவுடைய வேலை. அதை சரியாக அந்த தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.